2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்சம் மாசங்கள்ல வரப்போறதுனால தாவேகா 234 தொகுதிகளிலையும் தனித்து போட்டியிட திட்டமிட்டு இருக்காங்க. தாவேகா எதிர்பார்த்த கூட்டணி இப்போ வரைக்கும் சரியா அமையவே இல்லை. அதனால இனிமேல் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்களுடைய 234 தொகுதிகளிலையும் வேட்பாளர்களை ரெடியா வச்சுக்கிறதுக்காக வேலைகள் நடத்தப்பட்டு வருது. ஆரம்பத்துல ஏடிஎம்கே தாவேகா கூட கூட்டணிக்கு வரும் நம்பப்பட்டுச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சிட்டாங்க. சரி, ஓகே, காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கலாம்னு எதிர்பார்த்தாங்க. பட் காங்கிரஸும் டிஎம்கேவும் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்கனால விஜய் கட்சிக்கு வர்றது ரொம்பவே டவுட். சோ அதனால 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ வரைக்கும் தாவேகா கூட எந்த ஒரு கட்சியுமே அலைன்ஸ் பண்ணவே இல்லை. முதல் கட்டமா தாவேகால 50 வேட்பாளர்களை நியமிச்சாங்க. அதுக்கப்புறமா யாரெல்லாம் வேட்பாளராக நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அப்ளை பண்ண சொல்லி அவங்களுடைய பின்புலம், அவங்களுடைய பொது வாழ்க்கை இது எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அவங்களுக்கான தேர்வும் நடைபெற்று வருது. எதனால காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி வைக்காம போயிருக்குன்னு பார்ப்போம். காங்கிரஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கட்சி. விஜய் இப்பதான் புதுசா வந்திருக்க கட்சி. இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட அவங்க ஃபேஸ் பண்ணவே இல்லை. அதனால ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கட்சி அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்கும். அந்த இடத்துல விஜயோட கட்சி கம்மியான தொகுதிகளை கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளால கூட்டணிக்கு ரொம்பவே கடினமான சூழல் ஏற்படும். காங்கிரஸ் ஆல்ரெடி டிஎம்கே கட்சியில ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ரொம்ப காலமா அவங்க கிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. ஆல்ரெடி டிஎம்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை விட்டுட்டு ஒரு புது கட்சியை நம்பி அவ்வளவு சீக்கிரம் காங்கிரஸ் போக முடியாது. இதனால எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் மாசத்துல வரப்போகுது. அதனால வேட்பாளர்களை 234 தொகுதிகளிலுமே நம்ம ரெடியா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தாவேகா. கடைசி நிமிஷத்துல யார் கூட்டணிக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.